தன் நிறத்திற்காகவே இன வெறியர்களால் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு வீரன். ஆட்டத்திற்கு முன் ஆஸ்திரேலிய கேப்டன் உயரத்தோடு ஒப்பிட்டு மட்டம் தட்டப்பட்ட ஒரு கேப்டன். டம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்தது என்பதற்கு ஏற்றாற்போல் 27 வருடங்களாக நாட்டின் ஐசிசி கோப்பை தாகத்தை தணித்த மா வீரன். சோதனைகளை தவிடுபொடியாக்கி சாதனைகளை தன்வசப்படுத்திய உடலை புல்லரிக்க வைக்கும் மோட்டிவேஷன் ஸ்டோரி. நாம எவ்வளவு உயரங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம் என்பதற்கு ஏற்றாற்போல் தன் சாதனைகளால் என்று உலகமே உச்சரிக்கும் ஒரு பெயராக இருக்கிறார் டெம்பா பவுமா. தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டனான டெம்பா பவுமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரை தற்போது கைப்பற்றி 27 வருடங்களாக தாகம் தணிக்க காத்திருந்த தென்னாப்பிரிக்க அணியின் தாகத்தை தணித்திருக்கிறார். 1998 சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு முதல் முறையாக ஐசிசி தொடரை கைப்பற்றி இருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. மேலும் அதை பெற்றுத்தந்த முதல் கருப்பின கேப்டன் என்ற வரலாற்று சாதனைகளையும் புரிந்துள்ளார் பவுமா. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிக்காக 2014ஆம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார். மேலும் தென்னாப்பிரிக்க அணிக்காக சதத்தை பதிவு செய்த முதல் கருப்பின வீரர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தென்னாப்பிரிக்க அணியின் டெஸ்ட் கேப்டனாக மாறிய பின் முதல் 9 போட்டிகளில் 8 வெற்றிகளை பவுமா பெற்று தந்துள்ளார். மேலும் அவர் தலைமையிலான அணி இதுவரை தோல்வியே தழுவியதில்லை என்ற வரலாறையும் தற்போது வரை தொடர்ந்து தன்னகத்தே வைத்துள்ளது. கருப்பணத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக பல முறை இனவெறி தொடர்பான கேலிகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் பவுமா. முக்கியமாக அவரின் உயரத்திற்காக பல கேலி கிண்டல்களுக்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள். மேலும் என்ன கேலி செய்த வாய்களை என் சாதனைகளால் வாயடைக்க செய்வேன் என்று போராடவும் தொடங்கியுள்ளார். முக்கியமாக தலைமை பயிற்சியாளர் உள்ளிட்ட சில பெரிய பெயர்கள் மீது இனவெறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அப்போதும் ஓடி ஒழியாமல் அதை தைரியமாக எதிர்கொண்டுள்ளார் பவுமா. மேலும் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பு டாஸ் போடும்போது ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸின் உயரத்தோடு ஒப்பிடப்பட்டு மட்டம் தட்டப்பட்டிருக்கிறார் பவுமா. ஆனால் எவ்வளவு உயரங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் என்பதற்கு ஏற்றாற்போல் அதையும் முறியடித்து தற்போது 27 வருடங்களுக்கு பின்பு தென்னாப்பிரிக்க அணிக்கு ஐசிசி கோப்பையை பெற்றுத்தர ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கிறார்.